வெளிநாட்டிலே நடந்த ஒரு சம்பவம். 2 அறைகளிலே ஒரு அறையிலே ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் இருக்கிறார், இன்னொரு அறையிலே 2 முஸ்லிம் வாலிபர்கள் இருக்கிறார்கள். அந்த முஸ்லிம் அல்லாத சகோதரருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு வலியால் துடிக்கிறார். அந்த 2 முஸ்லிம் வாலிபர்கள் சேர்ந்து அந்த முஸ்லிம் அல்லாதவரை தூக்கி காரிலே எடுத்து செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த முஸ்லிம் வாலிபர் தும்முகிற நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கிறார். அருகிலே இருப்பவர் யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று சொல்கிறார். இதை வலிப்பு நோயாக இருக்கிற கேட்டுக்கொண்டு அந்த மனிதர் செல்கிறார். இறுதியிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து நலமுடன் வீடு திரும்பி அந்த 2 சகோதரர்களிடத்திலே நான் இஸ்லாத்தை என் வாழ்வியலாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் காருக்குள்ளே வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஒருவர் அல்லாஹ்வை புகழ்ந்தீர்கள். ஆனால் அல்லாஹ்வை புகழ்ந்த காரணத்தினால் இன்னொருவர் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் செய்தாரே உங்கள் குறைகளை உங்கள் பாவங்களை உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக அவர் துடித்தாரே. நான் வலிப்பு நோயால் இவ்வளவு காலம் அவதிப்பட்டிருக்கிறேன், எனக்காக துடித்த மனிதர்கள் இல்லை. ஆனால் சாதாரணமாக ஒரு தும்மிய ஒரு வார்த்தைக்காக உங்கள் துன்பங்களை நீக்க வேண்டும், உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னாரே. இந்த எதனால் என்று சொன்னார், எதனால் இந்த வார்த்தையை சொன்னார்? அதற்கு பின்னணியிலே இஸ்லாம் இருக்கிறதே, அடுத்தவர்களை துன்ப துயரங்களை நீக்க வேண்டும் என்று இருக்கிறதே, அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன உதவிகள் அப்படி நம்முடைய காரியத்தை, நம்முடைய இஸ்லாத்தை, நம்முடைய மார்க்கத்தை அது மக்களிடத்தை கண்ணியப்படுத்திவிடும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் அடுத்தவரை இஸ்லாத்துக்குள்ளே இழுத்துவிடும் காரியமாக அமைந்துவிடும். ஆனால் பெரும்பாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற எண்ணம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற சிந்தனை, அடுத்தவர்கள் துன்பத்திலே கஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் துன்பத்தை கஷ்டத்தை கேட்கிற மனநிலை கூட இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் இல்லை. பிரச்சனைகளை கேட்பதற்கு மனம் இல்லை. சொல்லுங்க, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், ஏன் கவலையா இருக்கிறீங்க, என்ன நிலைமை, குடும்பத்தில் என்ன நிலைமை, என்ன சிச்சுவேஷன்? ஒரு பள்ளிவாசலிலே 100 பேர் இருக்கிறோம், 100 பேர் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறோம், முகம் பார்க்கிறோம். ஆனால் அவருக்கு இருக்கிற ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனை கூட முகம் சுழித்து சலாம் சொல்லி அவரிடத்தில் ஏதேனும் 2 வார்த்தைகளை பேசி உங்களில் ஒருவரை ஒருவர் முழுமையாக நேசிக்காதவரை நீங்கள் ஒருபொழுதும் ஈமான் கொண்டவராக மாற முடியாது என்று சொன்னார்கள். நீங்க அடுத்தவரை